வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் திரிஷா, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க, ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு BA முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி சீரகாப்படியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு, நிலம், வசதின்னு கார், பங்களான்னு நல்ல ஏகப்பட்ட சொத்துக்களை உடைய நல்ல வசதியுள்ள குடும்பத்தை பெண்ணும் கூட. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவங்களும் படிச்சுட்டு வராங்க. தன்னுடைய மகளுக்கு வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. ஜாதி தடையில்லைங்க, வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு, அழகு, வசதி குறைவாக இருந்தாலும் போதுமானது. நல்ல குணமுள்ள மணமகனாக இருந்தால் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தீய பழக்கம் இல்லாதவராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, அடுத்த விவரங்களை பற்றி பார்க்கலாம். இவங்களுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்திங்க, வயது 27, ராசின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிங்க, ஜாதி உடையார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி அரூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க, 5 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அப்பா இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டார். இவங்களுக்கு குறுகிய நாட்களுக்கு முன்னாடி தாங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து நிச்சயதார்த்தமும் ஆயிடுச்சிங்க. சில கருத்து வேறுபாட்டினால திருமணம் பாதியிலே நின்றுச்சுங்க. இப்போ தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், குறைந்த அளவு வருமானமாவது மாத வருமானம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ள பண்புள்ளவராக இருந்தால் போதுமானது. மற்றபடி படிப்பு, அழகு, வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் செல்வி, வயது 33, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க, ஜாதி உடையார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு BT முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி ராயபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவரை பிரிஞ்சிட்டாங்க. விவாகரத்தும் ஆயிடுச்சிங்க. குழந்தைகள் ஏதும் கிடையாதுங்க. குழந்தை தேவைக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்தாருன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கூலி தொழிலாக இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய கணவர் கருப்பாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல்லைக்கான கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.